வணக்கம் யுவர்ஸ். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்வில் மிக முக்கியமான பயணம் திரைப்பயணம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் பயணித்த திரை நட்சத்திரங்கள், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் பற்றிய வரலாற்று பதிவுகளாக VAR குழுவின் சார்பாக வரலாற்று சுவடுகளாக பதிவிட்டு வருகிறோம். பாடலுக்கு பின் பதிவை தொடருவோம். காலத்தை வென்றவன் நீ, காவியமானவன் நீ, வேதனை தீர்த்தவன், விழிகளில் நிறைந்தவன், வெற்றி திருமகன் நீ. நடந்தால் அதிரும் ராஜநடை, நாற்புறம் தொடரும் உனது படை. நடந்தால் அதிரும் ராஜநடை, நாற்புறம் தொடரும் உனது படை. போர்க்களத்தில் நீ கணையாவாய், பூவைக்கு ஏற்ற துணையாவாய். காலத்தை வென்றவன் நீ, காவியமானவன் நீ. வணக்கம் யுவர்ஸ். கலை உலக நாயகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் தமிழக தலைநகரங்களில் ரிலீஸின் சிறப்பு பார்வை. தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல, இந்திய திரையுலகம் மட்டுமல்ல, அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே திரையரங்குகளில் ரிலீஸ் ஆன நாள் முதல் மீண்டும் மீண்டும் திரையரங்கில் ரிலீஸ் ஆக்கும் திரைப்படங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படங்கள். புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்பட பரிசுகள் 1971 ஆண்டு மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் சத்யா மூவிஸ் தயாரிப்பில் உருவான ரிக்ஷாக்காரன் திரைப்படம். இந்திய நடிகர்களிலே பாரத் பட்டம் வென்ற நடிகர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த ரிக்ஷாக்காரன் திரைப்படம். திரையுலக வசூல் சக்கரவர்த்தி எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் ரிக்ஷாக்காரன் திரைப்படம் ஜூலை 5 வெள்ளிக்கிழமை முதல் வேலூர் குரல் திரையரங்கில் தினசரி 4 காட்சிகள் திரையிட்டார்கள். ஜூலை 12 முதல் வேலூர் குரல் திரையரங்கில் 2வது வாரமாக மாபெரும் வெற்றி திரைப்படம் சத்யா மூவிஸாரின் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த ரிக்ஷாக்காரன் திரைப்படம் வேலூர் குரல் திரையரங்கில் தினசரி 4 காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள். ரிக்ஷாக்காரன் திரைப்படம் தமிழ் திரைப்பட வரலாற்றில் மட்டுமல்ல, இந்திய திரைப்பட வரலாற்றில் மட்டுமல்ல, அகில உலக திரைப்பட வரலாற்றிலேயே ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் அரண்மனையிலும் ராஜஸ்தான் பாலைவனத்திலும் எடுக்கப்பட்ட மாபெரும் சிறப்பு பெற்ற புரட்சி செல்வர் எம்ஜிஆர் அவர்கள் 2 வேடங்களில் நடித்த எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் அடிமை பெண் திரைப்படம் 1969 ஆண்டு வெளிவந்து மாபெரும் வசூலை குவித்த திரைப்படம். நடிகர் பேரரசு எம்ஜிஆர் அவர்கள் 2 வேடங்களில் நடித்த மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிப்பில் உருவான அடிமை பெண் திரைப்படம் ஜூலை 12 வெள்ளிக்கிழமை முதல் தினசரி 4 காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள். பழனி மினி ரமேஷ் திரையரங்கில் அடிமை பெண் திரைப்படம். நடிகர் பேரரசு எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் அடிமை பெண், ரிக்ஷாக்காரன் ஆகிய திரைப்படங்களை திரையிட்ட வேலூர் குரல் திரையரங்கு உரிமையாளர்கள், பழனி மினி ரமேஷ் திரையரங்கு உரிமையாளர்கள் மற்றும் பணிக்குழுக்கள் அனைவருக்கும் அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், எம்ஜிஆர் அபிமானிகள், திரை பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள் அனைவரது சார்பாகவும் திரையரங்கு உரிமையாளர்கள் அனைவருக்கும் மற்றும் விநியோகர்களுக்கும் கோடான கோடி நன்றிகளை அனைவரது சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் ஷார்ட்ஸிலும் பதிவிடப்படுகிறது. ஷார்ட்ஸிலும் கண்டு மகிழ்ந்து லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், எம்ஜிஆர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள்
இதுவரையிலும் ஆதரவு கொடுத்து வரும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், திரை பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், எம்ஜிஆர் அபிமானிகள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் அற்புதமான செய்திகளுடன், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வரலாற்று செய்திகளுடனும், புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட செய்திகளுடன் சந்திக்கும் வரை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் அனைவரும் விடைபெறுகிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் அற்புதமான பதிவில் சந்திக்கிறோம் அனைவரையும்.